தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி, வெஜினல் டெலிவரி தான் வேணும், எனக்கு சி செக்ஷன் வேண்டாங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன் சி செக்ஷனை பார்த்து இவ்வளோ பயப்படுறாங்க? என்ன நினைக்கிறாங்கன்னா சிசேரியன் வந்து டாக்டர்ஸ் வேணும்ட்டு பண்ணுறாங்கன்னு. உங்களுக்கு வந்து வெஜினல் டெலிவரி ஆனால் ஈஸி, இல்லை சிசேரியனா கஷ்டம், அதுவும் கிடையாது. ரெண்டுமே கஷ்டம்தான். நைட்டு 12 மணி இல்லை 2 மணிக்கு நான் பிரியாணி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் சும்மா நீங்கள் போகிறீங்கன்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இதுவே நீங்கள் ரொட்டீனாக ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது எப்படி இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணாமல் இருக்கும்? I see two spectrums. ஒன்று வந்து லைக் லாஸ்ட் டே வரைக்கும் கூட நான் ஒர்க் போகிற ரெடின்னு பார்க்குறேன். சேம் டைம் இன்னொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இஸ் லைக் இல்லை டாக்டர் நான் எனக்கு வீட்லேயே இருக்கேன், எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். ரெண்டு சைடுமே நான் பார்க்கறது உண்டு. ரெண்டாவது படுத்துக்கிறது நிறைய பேருக்கு இந்த ஒரு மித் இருக்கு, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுத்தக்கூடாது. எஸ், ரொம்ப நேரம் வேண்டாம், தட்ஸ் வாட் ஐ டெல் தம். இல்லைன்னா முதுகு வலிக்கும். பாவம் எவ்வளோ நேரம் தான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் திரும்பி படுத்துப்பாங்க. எழுந்து படுத்துக்கும் போது எழுந்து உட்காந்துட்டு அப்புறம் தான் திரும்பணும், இல்லைன்னா கொடி சுத்தின்றோம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. த ஒன்லி திங் வாட் தே நீட் டு டூ இஸ் மூமெண்ட் கவுண்ட் பண்ணணும். சாப்பிட்டுட்டு எவ்ரி 2 ஹவர்ஸில் 27 வீக்ஸ் 28 வீக்ஸில் 1 கிலோ இருக்குமா, அதே பேபி ஜஸ்ட் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே 2 கிலோ ஆகிடும். பிபி அண்ட் சுகர் வர டைம் அதுதான். தட்ஸ் அ ஃபேஸ். அந்த ஃபேஸில் தான் அம்மா ஆக்சுவலாக வெயிட் கெயின் பண்ணுவாங்க டியூ டு த பேபி. முன்னாடி வெயிட் கெயின் இருந்தால் அது அவங்க சாப்பிட்றது. வெறும் வயிறை நான் தொட்டு பார்க்கறத விட ஃப்ளூயிட் நல்லா இருக்கா, பேபி க்ரோத் எப்படி இருக்குது, எக்ஸாக்ட் வெயிட் என்ன இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஸோ தாராளமாக 1 or 2 growth scans is acceptable. ஸோ நம்ம வந்துட்டு தேர்ட் ட்ரைமஸ்டருக்கு மூவ் ஆகலாம். ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டரில் பேபியோட க்ரோத்தாக இருக்கட்டும், டூஸ் அண்ட் டோன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற மித்தாக இருக்கட்டும். ஏன்னா அந்த ட்ரைமஸ்டரில் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு ஒரு பக்கம் விட்டுருவாங்க. ஐ see two spectrums. ஒன்று வந்து வேர் பேரண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒர்க் போவாங்க, ரொம்ப ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே வேணும், லைக் லாஸ்ட் டே வரைக்கும் கூட நான் ஒர்க் போகிற ரெடின்னு பார்க்குறேன். சேம் டைம் இன்னொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இஸ் லைக் இல்லை டாக்டர் நான் எனக்கு வீட்லேயே இருக்கேன், எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். ரெண்டு சைடுமே நான் பார்க்கறது உண்டு. ஆல் வாட் ஐ வுட் சே இஸ் என்ன டைப் ஆஃப் டெலிவரி ஆனாலும் ஆகட்டுமே, அது வஜைனல் டெலிவரி ஆகட்டும் இல்லைனா சிசேரியன் ஆகட்டும், அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் எது நல்லதோ அது நடந்தால் கரெக்ட். 1 2 ரெக்கவரின்றது ரெண்டுத்துக்குமே வேணும். சிசேரியன் ஆனால் இன்னும் ரெக்கவரி வேணும் ஜாஸ்தி, வஜைனல் டெலிவரி ஆச்சுன்னா ஈஸி, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டுக்குமே ரெக்கவரி வேணும். அதுக்கு ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். ஆஸ் லாங் அஸ் உங்கள் டாக்டர் வந்து நஞ்சுக்கொடி கீழே இல்லை, ட்வின்ஸ்லாம் கிடையாது, கர்ப்பப்பை வாய் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஃபேஸில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பேபி பம்ப் இன்னும் தெரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம், கொஞ்சம் சேஃபாக காலை வைக்கணும். நிறைய பேர் ஐ டூ சி வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேஷண்ட்ஸ் ஆகுது ஸ்லிப் அண்ட் ஃபால். ஏன்னா அவங்களுக்கு அந்த கேட் மாறும்ல, கொஞ்சம் ஹெவி. இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ உட்காடுறோம், கொஞ்சம் வயிறு இப்போ பெருசாக தள்ளி இருக்குன்னா நிற்கும் போது வேட்லிங் கேட்டுன்னு சொல்லுவோம், நடக்கும் போதே ரொம்ப கொஞ்சம் திப்பி நடப்பாங்க. ஸோ யூ பி வெரி கேர்ஃபுல் வென் யூ வாக். கொஞ்சம் எதான பிடிக்கும் போது ரெயிலிங்ஸ் பிடிச்சி போகலாம், ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து ஏறணும். ஒன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபுள், அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாக் பண்ணுற ஸ்டேஜ் அது. ரெண்டாவது படுத்துக்கிறது நிறையா பேருக்கு இந்த ஒரு மித் இருக்குது, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுத்தக்கூடாது. எஸ், ரொம்ப நேரம் வேண்டாம், தட்ஸ் வாட் ஐ டெல் தம். இல்லைன்னா முதுகு வலிக்கும். பாவம் எவ்வளோ நேரம் தான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் திரும்பி படுத்துப்பாங்க. கொஞ்சம் நேரம் நேராக படுத்துக்கலாம், அதில் ப்ராப்ளம் இல்லை. ரெண்டாவது மித் வந்து எழுந்து படுத்துக்கும் போது எழுந்து உட்காந்துட்டு அப்புறம் தான் திரும்பணும், இல்லைன்னா கொடி சுத்தின்றோம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. தாராளமாக ஷி கேன் டர்ன் திஸ் சைட் அண்ட் தட் சைட், எழுந்து உட்காந்துக்கணும்லாம் அவசியமே இல்லை. க்ரோத் நல்லா இருக்கான்றது அட்லீஸ்ட் ஒரு 8 or 9 months ஒரு முறை ஸ்கேன் பண்ணி வெயிட் நல்லா இருக்கா, ஃப்ளூயிட் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். த ஒன்லி திங் வாட் தே நீட் டு டூ இஸ் மூமெண்ட் கவுண்ட் பண்ணணும். சாப்பிட்டுட்டு எவ்ரி 2 ஹவர்ஸில் ஒரு 4-5 மூமெண்ட்ஸ் தெரியுதான்னு மட்டும் கவுண்ட் பண்ணால் போகிறோம். தே கேன் பி நார்மல். அட்லீஸ்ட் ஒரு 36-37 வீக்ஸ் வரைக்கும், ஒரு 2.5 கிலோ வர வரைக்கும் தாராளமாக அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா தே கேன் டூ தியர் நார்மல் ரொட்டீன் ஒர்க். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதர் வாக்கிங்கோ இல்லை ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்கோ, அவளுக்கு எது கம்ஃபர்டபுளோ யோகாவோ அவங்களால தாராளமாக பண்ணலாம். இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து பேபியோட க்ரோத், அதில் நம்ம என்ன விஷயங்கள் வந்துட்டு நல்லாவே இருக்கும்? பேபியோட க்ரோத் ராப்பிடாக டெவலப் ஆகும். ஏன்னா 27 வீக்ஸ் 28 வீக்ஸில் 1 கிலோ இருக்குமா, அதே பேபி ஜஸ்ட் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே 2 கிலோ ஆகிடும்.
34 வீக்ஸில் 2 kilos, பை 37 வீக்ஸ் 2.5 to 3 கிலோ வந்துடும், டிபெண்டிங் ஆன் அவளோட ஜெனட்டிக் டெண்டன்சி வெயிட் போடுறது. ஸோ அந்த ஃபேஸ் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். அந்த டைமில் ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம அயன் கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் அயன் அண்ட் கால்சியம் சாப்பிடணும். ரெண்டாவது க்ரோத் ஸ்கேனர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தட் ஃப்ளூயிடோ பிளட் ஃப்ளோவோ எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பிபி அண்ட் சுகர் வர டைம் அதுதான். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால எதான வருதுன்னா ப்ரெக்னென்சியே அதை இன்டியூஸ் பண்ணும் 28-30 வாரத்தில். அது வரைக்கும் சுகரே இருக்காது. சடனாக ஒரு 7-8 மந்த்ஸில் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகலாம். அப்போ குளுக்கோஸ் சாப்பிட்டு நம்ம டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். சுகர் எப்படி நம்ம வி வில் சேலஞ்ச் த பாடி. ஒரு 50 grams 75 grams குளுக்கோஸ் கொடுத்துட்டு தென் வி வில் டெஸ்ட் ஃபார் த ப்ரெக்னென்ட் மதருக்கு சுகர் இருக்கான்னு. பிபி ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இது எல்லாமே பை த டைம் அம்மா வந்து 37-38 வீக்ஸ் வரத்துக்குள்ளே 2-3 கிலோக்குள்ளே பேபி வளர்ந்துடும். ஸோ தட்ஸ் அ ஃபேஸ். அந்த ஃபேஸில் தான் அம்மா ஆக்சுவலாக வெயிட் கெயின் பண்ணுவாங்க டியூ டு த பேபி. முன்னாடி வெயிட் கெயின் இருந்தால் அது அவங்க சாப்பிட்றது. குழந்தைனால வெயிட் கெயின் ஆகுதுன்னா அந்த 27 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் தேர்ட் ட்ரைமஸ்டர். க்ரோத் ஸ்கேன் தான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டுன்னு கிடையாது. இப்போ நம்ம எப்படி 3rd month 5th monthக்கு ஒரு பர்டிகுலர் டைம் சொன்னோமோ, ஒரு 13 வாரம் இல்லை 20 வாரம் 5th monthனா 7th 8th 9thல எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா க்ரோத் வந்து அந்த வாரத்துக்கு அந்த க்ரோத் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த வாரத்தில் எடுத்தே ஆகணும்லாம் கிடையாது. உங்கள் டாக்டர் கிளினிக்கலாக முன்னாடி காலத்துலலாம் இவ்வளோலாம் வி டென்ட் ஹேவ் ஸ்கேன்ஸ். அப்போ என்ன பண்ணுவோன்னா கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணுவோம். கிளினிக்கலாக நல்லா இருந்ததுன்னா ஓகே சொல்லிடுவோம். ஆனால் சின்ஸ் நவ் ஸ்கேன் இஸ் become a part of our ஒரு ஸ்டெத் மாதிரி ஸ்கேன் இஸ் become a part of our right hand and left handன்ற மாதிரி. ஏன்னா எனக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரியுது. வெறும் வயிறை நான் தொட்டு பார்க்குறத விட ஃப்ளூயிட் நல்லா இருக்கா, பேபி க்ரோத் எப்படி இருக்குது, எக்ஸாக்ட் வெயிட் என்ன இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஸோ தாராளமாக 1 or 2 க்ரோத் ஸ்கேன்ஸ் இஸ் அக்செப்டபிள். 7-8 மாதத்தில் ஒன்றும் 9th month எண்டில் அதாவது டெலிவரி கிட்ட ஒரு முறையும் பார்த்தா இட் இஸ் வெரி குட். மூமெண்ட்ஸ் கவுண்ட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டியூரிங் க்ரோத் அந்த 7th and 8th month. அண்ட் வந்து நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி வெஜினல் டெலிவரி தான் வேணும், எனக்கு சி செக்ஷன் வேண்டாங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன் சி செக்ஷனை பார்த்து இவ்வளோ பயப்படுறாங்க? ரைட். அது ரொம்ப என்ன நினைக்கிறாங்கன்னா சிசேரியன் வந்து டாக்டர்ஸ் வேணும்ட்டு பண்ணுறாங்கன்னு. ஐ வுட் ரியலி சே தட்ஸ் அ வெரி வெரி ராங் நோஷன். சிசேரியன் வந்து வேணும்ட்டு யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனஸ்ட்லி இன்னொரு என்னென்னா வெஜைனல் டெலிவரி ஆனோன்னா அந்த டாக்டர்ஸ்க்கு, அதுவும் டாக்டர்ஸ்க்கும் ஈஸி, அது பேஷண்ட்ஸ்க்கும் ஈஸினா என்ன சொல்கிறது, நம்ம தையல் போடுறதோ இல்லை எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க சிசேரியன் ஆனால் வந்து டாக்டர்ஸ்க்கு அது ஈஸி. யாருமே வந்து வேணும்ன்ட்டு யாருமே சிசேரியன் பண்ண மாட்டா ஒரு ரீசன் இல்லாமல். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஃபைனல் எய்ம் என்னன்னு பார்க்கணும் நிக்கிதா. ஸோ ஃபைனல் எய்ம் வந்து என்ன, ஹெல்த்தி மதர் ஹெல்த்தி பேபி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஒரு 3.5 கிலோ குழந்தை தலை கீழே இருக்குது, ஃபுல்லாக இன்னும் இறங்கலை. அம்மா வந்து ஒரு 5 அடி இருப்பான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜ் மதர், இந்தியன் மதரோட ஹைட் 3.5 கிலோ தலை இறங்கவே இல்லை. ஆனால் அம்மாவுக்கு 6 மணி நேரம்லேருந்து 8 மணி நேரம் நல்ல பெயின் வருது. எபிடியூரல் போட்டிருக்கோம், எல்லாமே ஷீ இஸ் இன்டு லேபர், ஆக்டிவ் லேபரில் இருக்கா. ஆனால் தலை இறங்கவே இல்லை, ஒரு இன்ச் கூட இறங்கவே இல்லை. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும்? பேபி ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ண முடியுமா? தலை இறங்கவே இல்லை, இவ்வளோ நேரம் லேபரில் இருந்திருக்காங்க. அப்போ எப்படி நம்ம வெயிட் பண்ண முடியும்? ஏன் தலை இறங்கலன்னு ஒரு கொஸ்டின் வருமா? அப்போது அப்படின்னா அம்மாவோட இடுப்பெலும்பு இஸ் நேரோ, பேபியோட சைஸு பெருசாக இருக்குது. ஸோ அதில் ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷன் இருக்கும்போது தலை இறங்கலை. இல்லை பேபியோட தலை மேலே இருக்குது, கால் கீழே இருக்குது, அப்போவும் நம்மளால் டெலிவரி. இல்லை நஞ்சுக்கொடி கீழே இருக்குது, இல்லை பேபியோட ஹார்ட் பீட் டிப்பாருது, பேபி உள்ள மோஷன் போயிடுது, ஹார்ட் பீட் சடனாக குறையிறது. அப்போது உட்காந்து நான் எப்படி இல்லை நிக்கிதா நம்ம வந்து வி கான்ட் வெஜைனல் டெலிவரி பண்ண முடியாது, ஏன்னா பேபி. அப்போ எனக்கு பேபியை நான் காப்பாற்றணும், பேபிக்கு மூச்சு திணறல் இல்லாமல் இருக்கணும். அம்மாவும் அட் த சேம் டைம் அம்மாவுக்கும் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. இமீடியட்டாக நான் சேவ் பண்ணுறது தான் நான் யோசிப்போம். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் we would only think best for the mother and the child. So vaginal delivery பேடுன்னு சொல்கிறதோ இல்லை சிசேரியன் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்கிறதோ நான் என்றைக்குமே அக்செப்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து வெஜைனல் டெலிவரி ஆனால் ஈஸி, இல்லை சிசேரியனா கஷ்டம், அதுவும் கிடையாது. ரெண்டுமே கஷ்டம்தான், ரெண்டுமே அம்மாவோட எஃபர்ட் தான். அவங்களுக்கு எது பெஸ்ட்டோ அவங்களுக்கு அது பண்ணால் கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த வெஜைனல் இந்த சிசேரியன் பேசுகிறப்போ எல்லாருமே சொல்கிறது இந்த ஹெல்த் கன்சர்ன். ஏன்னா வந்து நார்மல் டெலிவரி வெஜைனல் டெலிவரினா அவங்களோட ஹெல்த் வந்து சீக்கிரமாக வந்து ரீகெயின் ஆகிடும், ரீட்டைன் ஆகிடும் அப்படிங்கிறது. இதுலன்னா வந்து உங்களுக்கு பேக் பெயின் வரும், உங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் காட்டும், நீங்கள் 40 years வரப்போ அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. That's absolutely a myth. I wouldn't say that. ஒரு ஸ்பைனல் அனஸ்தீசியா ஒரு epidural cannot cause back pain. ட்ரஸ்ட் மீ. இதில் வெஜைனல் டெலிவரியுமே வாட் ஐ வுட் சே இஸ் எல்லாமே கண்டியூசிவாக இருக்குது. நீங்கள் ஓவரால் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கன்னு தான் முக்கியம்.
நீங்கள் நல்லா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, உங்கள் மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டாவது நீங்கள் ரெக்கவரி பேட்டர்ன், உங்களோட விட்டமின்ஸ் நல்லாயிருக்கு, உங்கள் சுகர் லெவல் நார்மலாக இருக்குது, ஹீமோக்ளோபின் நல்லா இருக்குது, நீங்கள் நல்ல விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்திருக்கீங்க, யூஆர் ஃபிசிக்கலி குட் அண்ட் ஆக்டிவ், ரெக்கவரி வில் பி ப்ராசஸ் வில் பி ஸ்மூத். எவ்வளோ வாட்டி எபிசியாட்டமிக்கு கீழே சூச்சர் போடுவோம்ல வஜைனல், அவங்களும் உட்காரது ரொம்ப கஷ்டம். சிசேரியனும் கஷ்டம்தான், ஏன்னா அங்கே வெள்ளை ஸ்கார் தெரியுது. எபிசியாட்டமியில் பாவம் வஜைனல் இருப்ப ஸ்கார் வெள்ளை தெரியாது. இவ்வளோ தான் வித்தியாசமே. பட் ரெண்டுமே ரெக்கவரி ஃபேஸுன்றது 6 to 8 weeks போஸ்ட் டெலிவரி இஸ் அ மஸ்ட். 2 to 3 months ஆகும் ரெக்கவரி ஆகிறதுக்கு. இதில் இது ஈஸியாக அது கஷ்டம்னு கிடையவே கிடையாது. அண்ட் இதெல்லாம் பேசுகிறப்போ இப்போ லைஃப் ஸ்டைல் ஹாஸ் பீன் சேஞ்சிங். நம்ம எப்படி வந்து ப்ரெக்னென்சியை க்ளோரிஃபை பண்ணுறாங்களோ, இன்னொரு பக்கம் வந்து இட்ஸ் பீங் வெரி டஃப். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னா அவங்க ஹெல்த் கன்சர்ன்ஸ் ரொம்ப மாறுது. ஆரம்பத்துலேருந்து பேசுகிற விஷயம் வந்து லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கும் இந்த இன்ஃபர்டிலிட்டியும் இஸ் லைக் ஈக்குவல்ங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன்? நிறைய பேர் இப்போ நான் பார்க்குறது வந்து ஒரு சைடில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அட் த சேம் டைம் இன்னொரு சைடில் வந்து நிறைய இப்போ என்ன நிக்கிதா, பை த டைம் நம்ம இப்போ வீட்டுக்கு போகணுன்னா, முன்னாடிலாம் நான் வந்து வெளில போய் சாப்பிடணும்னா நம்ம தானே வெளில போகணும், அதுக்கே எஃபர்ட் இருக்கும்ல, அதுக்கே வீட்டில் வந்து ஒரு தோசையோ இட்லியோ பண்ணி சாப்பிட்ருவோம். இப்போ அந்த எஃபர்ட் எடுத்து வெளில போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு, இப்போ வித்தின் 10 minutes நீங்கள் போய் வீட்டில் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே ஆன் டேபிள் இருக்குது இஃப் யூ ஆர்டர். அகெயின் லைஃப் ஸ்டைல் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். இப்போ இருக்கிற ஒரு இது வந்து மிட் நைட் கிரேவிங்ஸ். முன்னாடிலாம் எனக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ ஷாப்ஸ்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை பார்த்த வரைக்கும். அவ்வளோ மிட் நைட் ஷாப்ஸ் இருக்குது, அவ்வளோ லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், சேஞ்ச் பண்ணுறோம். அந்த ஈட்டரியில் நைட்டு 12 மணி இல்லை 2 மணிக்கு நான் பிரியாணி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் சும்மா நீங்கள் போகிறீங்கன்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இதுவே நீங்கள் ரொட்டீனாக ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது எப்படி இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணாமல் இருக்கும்? அந்த இன்ஃபர்டிலிட்டின்ற வார்த்தையே சொல்கிறதே 1 year ஆஃப் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் தான். ஆனால் என்னென்னா இருக்கிற அவேர்னஸை அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம் தான் எனக்கு நிறைய தோணுது. ஏன்னா இதில் வந்து அவங்களே அறியாமல் பை த டைம் வென் பேஷண்ட்ஸ் கம் டு மீ ஒரு 1 year 2 years கல்யாணம் ஆகி ஈஸிலி தேல் பி 10 to 15 kilos ஹையர் தென் வாட் தே வர் பிஃபோர் கெட்டிங் மேரிட். சுகர், தைராய்டு, பிபி எல்லாமே வருது at the age of 27-28 itself. I see 340, 350 level sugar for a girl who is 28 years old. முன்னாடி அவ்வளோ இல்லை, இப்போ நிறைய வேறு ஆம்பண்டாக இருக்குது. அண்ட் ஐ வுட் சே இஸ் மோர் ஜெனட்டிக் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.